ஹாய் கைஸ். இந்த சேனல்ல எத ஃபோக்கஸ் பண்றோம் அப்டின்னா, இன்ட்ராடேல ஆப்ஷன் ட்ரேட் பண்றத பத்தி தான் ஃபோக்கஸ் பண்றோம். தென் ஆப்ஷன் ட்ரேட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன் பையரா இருந்தோம்னா, நமக்கு காமா எஃபெக்ட் நல்லா இருக்கணும். காமா எஃபெக்ட் நல்லா இருந்தா தான் பிரைஸ் மூவ்மெண்ட் ஆப்ஷன் பையருக்கு ஃபேவரபிளா போகும். அதனால நாங்க என்ன பண்றேன் அப்டின்னா, எக்ஸ்பைரி டே அல்லது எக்ஸ்பைரிக்கு பிஃபோர் டே நான் ஆப்ஷன் ட்ரேட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தென் பார்த்தீங்க அப்டின்னா இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் கிளியர் ஆகும். தென் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் கூட இந்த வீடியோல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அதையும் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க இப்ப தான் இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி மார்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். 30 மினிட்ஸ்ல நம்ம மார்க் பண்ண போறோம். 3 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே மார்க் பண்ண லெவல்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பேங்க் எக்ஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா, பேங்க் எக்ஸ் தான் மண்டே எக்ஸ்பைரி. ஓகே. இன்னைக்கு இப்போ 30 மினிட்ஸ்லேருந்து நான் 3 மினிட்ஸ் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே எடுத்திருக்க மாட்டேன். ட்ரேட் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இங்க பாருங்க. இது பேங்க் எக்ஸ் சார்ட்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 3:12 மணிக்கு தான், அதாவது 3:15 அப்படி தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் ஆனா ஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ, இங்க பாருங்க. இந்த லெவல்ஸ பிரேக் அவுட் ஆயிட்டு இம்மீடியட்டா ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்திருக்கு. நமக்கு டார்கெட் வர்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது குடுக்கணும். பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். பேங்க் எக்ஸ்ல அப்ப நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணல. ஆல்ரெடி நம்ம சேனல டீப்பா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஃபின் நிஃப்டி ஏன் இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்டின்னா, நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால ஃபின் நிஃப்டி எடுத்துருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் வரும். இப்போ நாளைக்கு அடுத்த நாள், அதாவது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அன்னைக்கு நம்ம ஏன் அன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்க பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்டின்னா, இப்போ இது போல எத்தன நாள் நடந்துரும் சொல்லுங்க? வருஷத்துல ஒரு 52 வாரம் இருக்கு. 52 வாரத்துல 1 வாரம், 2 வாரம் தான் இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கணும். ப்ராபபிலிட்டி நமக்கு எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டே. ஒரு நார்மல் எக்ஸ்பைரி அப்படி இருக்கதே ட்ரேட் பண்ணிட்டு போலாமே. இப்போ சப்போஸ் நம்ம பேங்க் நிஃப்டில என்ட்ரி வந்தாலும், ஃபின் நிஃப்டில என்ட்ரி எடுக்க தானே போறோம். ஸோ அப்ப பேங்க் நிஃப்டிய வாட்ச் பண்ணிட்டு போலாம். பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணாம, பேங்க் நிஃப்டிய வாட்ச் பண்ணி ஃபின் நிஃப்டில ட்ரேட் பண்ணிட்டு போலாம்ல. புரியுதுங்களா? அந்த ஒரு சில நாள் வருது அப்டின்னா, அத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப அதே போல பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. புதன்கிழமை மார்க்கெட் லீவு. வியாழக்கிழமைக்கான பிரீமியம் நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்ப வியாழக்கிழமை மார்னிங் ஓப்பன் பண்ணும்பொழுது, பிரீமியம் கொஞ்சம் ஹையா தான் இருக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. தென் இன்னைக்கு ஒரு இத நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனதுலருந்து அப்படியே டவுன் ஆயி குளோசிங்ல கூட கீழ டவுன் ஆயிருக்கு. இத தான் நான் பெஸ்ட் ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரிய குடுத்துட்டு மார்க்கெட் கீழ போயிருந்தது அப்படின்னா, பெஸ்ட் ட்ரேடா வச்சிருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே குடுக்கல. ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி போன வீக் அல்ல அதுக்கு முன்னாடி வீக்லாம் நான் சொல்லியிருப்பேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி ஹை டூ லோ, லோ டூ ஹை மார்க்கெட் க்ளோஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. நான் அத ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீக் ஃபுல்லா நம்ம வாட்ச் பண்றோம். வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம வரல அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம். ஒரு பிக் மூவ்மெண்ட்ட எதிர்பார்க்கலாம். பட் இன்னைக்கு மண்டேவே ஒரு பிக் மூவ்மெண்ட்ட குடுத்துருச்சு. ஸோ கம்மிங் டேஸ்ல நம்ம கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ், கரெக்ட்டான டார்கெட்ட போட்டுட்டு மார்க்கெட்ல இருந்து வெளியில வந்துரணும். ஓகே கைஸ். இப்போ பேங்க் நிஃப்டிலயும் ஃபின் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வரல. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் செஞ்ச சம்பவத்த பார்த்துரலாம். அவர் பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணியிருக்காரு. அவரு எடுத்த டிசிஷன் அந்த இத மட்டும் பாருங்க. இது எல்லாமே மெயில் கான்வர்சேஷன் தான் நடந்தது. என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு, நம்மளோட லெவல்ஸே ட்ரிகர் ஆகல இல்லையா? அவரால வெயிட் பண்ண முடியல போல இருக்கு. அதுக்காக என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, இந்த இடத்துல இந்த கிரீன் கேண்டில மார்க் பண்ணிட்டாரு. இத நான் உங்களுக்கு இதாகணுன்றதுக்காக ஒரு ரோஸ் கலர் அப்படி வச்சுக்கிறேன். இல்ல அப்படின்னா, இத சைஸ மாத்திக்கலாம். கொஞ்சம் தின்னா வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இப்ப நான் இத 3 மினிட்ஸா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவரு அவரால வெயிட் பண்ண முடியல. ஸோ, அதனால அவர்ட்ட ஒரு ஒரு டிசிஷன் மேக் பண்றாரு.
இந்த இடத்துல வந்துட்டோனே இமிடியேட்டா வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கா? ஸோ வந்துட்டு இத வந்துட்டு அவரு பையிங் கேண்டிலாவே மார்க் பண்ணிக்கிட்டாரு. நல்லா பார்த்துக்கோங்க. இங்க வந்துட்டு 60, 300 இருக்கு. இந்த 60,323 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 60,300ங்கிற கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுப்போம். அவரு அந்த டிசிஷன்லாம் கரெக்ட்டா எடுத்திருக்காது. 60, 300ல வந்துட்டு பிரீமியம் கூட இருக்கிறதுனால, அது 60,400 கால் ஆப்ஷன் வந்துட்டு எடுத்திருக்காரு. அந்த சார்ட்ல அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 60,400 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இதுதான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். ஓகேவா? அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இத வந்துட்டு நம்ம எப்பயும் போல 50% மார்க் பண்றத மார்க் பண்ணிட்டாரு. மார்க் பண்ணிட்டு, இதோட என்ட்ரி பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 154 ஓகேவா? இந்த கேண்டல்லயே வந்துட்டு என்ட்ரிய வந்துட்டு எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அவரோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரூ. 115.50. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரூ. 115ல வந்துட்டு ஸ்டாப் லாஸ பிளேஸ் பண்ணிட்டாரு. டார்கெட் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி எடுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு நல்லா மேல போயிருக்கு இல்லையா? அவரோட டார்கெட் வந்துட்டு 231 அதுதான் வந்துட்டு 50% வரும். ஆனா இங்க பாருங்க 228லயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆயிருச்சு. இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க தெரியும் பாருங்க. ஹை வந்துட்டு 228. ஸோ அவரு 231 போட்டிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்ல அவரு ப்ராஃபிட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிருப்பாரு. 115 வந்துட்டு அவரு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காரு. இங்க இருக்கு 115 ஓகேவா? இந்த இடத்துல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, இவரோட டார்கெட் அந்த 50% டார்கெட் போகல. இவரு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த இடத்துல பாருங்க லோ வந்துட்டு ரூ. 117.60 வந்துட்டு வந்திருக்கு. இவரோட டார்கெட் எவ்வளோ? ரூ. 115 ஒரு ரூ. 2 டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப வந்துட்டு இவரு என்ன திங்க் பண்றாருன்னா, நம்ம வந்துட்டு ராங்கான என்ட்ரி எடுத்துட்டோம். அப்பதான் வந்துட்டு அந்த கேண்டலே வந்துட்டு அவரு அதோட இத வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. சப்போஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 231 போயிடுச்சு அப்படின்னா, அவரு வந்துட்டு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு அத பத்தி திங்க் பண்ணியிருக்கவே மாட்டாரு. விட்டுருப்பாரு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு வந்துட்டு வரும்பொழுது, நம்ப காஸ்ட் டூ காஸ்ட்டே வந்துட்டு எக்ஸிட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடிவு பண்ணிட்டாரு. காஸ்ட் டூ காஸ்ட் வந்துட்டு இமிடியேட்டா வந்துட்டு வரவும் எக்ஸிட் ஆயிட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு எந்த ட்ரேடுமே பண்ணல. இவரோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? ரூ. 115ல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரூ. 251 வரைக்கும் போயிருக்கு. அவரோட 50% டார்கெட்டே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரீச் ஆகியிருக்கு. ஸோ இதில வந்துட்டு நான் என்ன என்ன வந்துட்டு நான் திங்க் பண்றேன் அப்படின்னா, அவரு எடுத்த டிசிஷன் அதிலேயே வந்துட்டு இருந்திருக்கணும். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். 2வது அவரு எடுத்தது அதாவது நான் வந்துட்டு இது பண்ணதுக்கும், அவரோடதும் வந்துட்டு லாஜிக்கும் வந்துட்டு வேறையா இருந்திருக்கு. இவரு எத்தன நாள் வந்துட்டு இந்த மாரி கேண்டில்ஸ பார்த்து பேக் டெஸ்ட் பண்ணாரு அப்படின்றதும் தெரியல. அவர்கிட்ட எனக்கு ஒரு புடிச்ச விஷயம் என்னன்னா, அவரு வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது மட்டும் தான் எனக்கு இந்த ட்ரேட் மூலமா வந்துட்டு எனக்கு ஒரு தெரிய வருது. ஓகே கைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்துருவோம். லாஸ்ட் வீக் நம்ம ஒரு 10 பேருக்கு வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு குடுத்துருப்போம். இந்த வாரமும் வந்துட்டு ஒரு 10 பேருக்கு குடுக்க போறோம். அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இம்மீடியேட்டா போய் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்க 1 இயர்க்கு பிலோ இருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் வந்துட்டு பை பண்ணாதீங்க. எதனால வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு இத பை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, மார்க்கெட்ல நீங்க இப்ப தான் வந்துட்டு உள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு டைம் ரொம்ப இருக்கு. நான் வந்துட்டு இப்போ இது என்ன சொல்றதுன்னா, நான் ஒரு 10 இயர்ஸ்ல வந்துட்டு இது என்னென்னமோ வந்துட்டு பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு இதுல வந்து நிக்கிறேன். நீங்க வந்துட்டு இத பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிம்பிளா தெரியும். சிம்பிளா தெரிஞ்சதுன்னா ஈஸியா ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்ட உங்களால வந்துட்டு கேதர் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது, சேவ் பண்ண முடியாது. நீங்க ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, மார்க்கெட்ட விட்டு இம்மீடியேட்டா வந்துட்டு போயிடுவீங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் பண்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோடது அல்லது நீங்க ஒரு பிரைவேட் செக்டார் ஏதோ ஒரு இதுல வேலை செய்றீங்கன்னா, அவங்களோட டோட்டல் நெட் வொர்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா, இங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 60,400 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மட்டுமே 2,000 கோடிக்கு வந்துட்டு பிசினஸ் நடக்குது. அப்போ 60,400 கால் ஆப்ஷன்ல 2,000 கோடி, 64,400 புட் ஆப்ஷன்ல 2,000 கோடி. டோட்டலா 4,000 கோடி வந்துட்டு டர்ன் ஓவர் வந்துட்டு நடக்குது. இதே போல மேல ஒரு 5 கீழ ஒரு 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 20,000 கோடிக்கு மேல வந்துட்டு இருக்க மார்க்கெட்ல தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம எஃபெக்ட்ட போடணும். எவ்வளோ நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கோங்க. ரிஸ்க் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் சொல்றது. அதேபோல என்னோட கோர்ஸ் ஃபீஸ் எப்பயுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. சேம் லெவல்ல தான் வந்துட்டு இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஒன்லி வந்துட்டு இமெயில் சப்போர்ட் மட்டும் தான் நான் இப்போதைக்கு குடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 லெசன் வந்துட்டு கோர்ஸ்ல இருக்கும்.
2வது லெசனில் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இமெயில் ஐடி ஷோ ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி 24 ஹவர்ஸில் என்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு இமெயில் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதுதான் வந்துட்டு ஒரிஜினல் இமெயில். அதர்வைஸ் வந்துட்டு யாராவது காமா எஃபெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அது என்னோட இமெயிலே கிடையாது. அதில் நீங்கள் ஏதாவது லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எனக்கு பொறுப்பும் எனக்கும் கிடையாது. ஓகே கைஸ், இப்போ நாளைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு எந்தெந்த ஸ்கிரிப்ட் எந்தெந்த இண்டெக்ஸ் பார்க்கணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வந்துட்டு பாருங்கள். எப்படி வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னா 30 மினிட்ஸ் வந்துட்டு டைம் ஃப்ரேம் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் செல்லிங் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மேலே வந்துட்டு விக்கு கூட இருக்கணும், கீழே வந்துட்டு விக்கு சின்னதாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு செல்லிங். அதாவது இந்த விக்கு வந்துட்டு பெருசாக இருக்கணும், கீழே சின்னதாக இருக்கணும். தென் இந்த கேண்டல் ரெட் கேண்டலாக இருக்கணும். அவ்வளோதான். பையிங் வந்துட்டு மார்க் பண்ணுறோன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடம்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு விக்கு கூட இருக்கும், மேலே விக்கு சின்னதாக இருக்கும். அதை தான் வந்துட்டு நம்ம பையிங்கில் வந்துட்டு 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் டைம் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறதில்ல. மார்னிங் வந்துட்டு 9:15 10:45 வரைக்கும் ட்ரேட் பண்ண போகிறோம். தென் வந்துட்டு ஆஃப்டர்நூன் 1:15 3:15 வரைக்கும் ட்ரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பிட்வீன் கேப்பில் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கும்பொழுது பிட்வீன் கேப்பில் தான் ஒரு மார்னிங் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எடுத்துருந்துருப்பீங்க. அது வந்துட்டு ப்ராஃபிட் ஆகிருக்கும் அல்லது லாஸ் ஆகிருக்கும். ப்ராஃபிட் ஆகிருந்ததுன்னா மனநல வந்துட்டு நம்ம அடுத்த இதில் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு வந்திருப்பீங்க. அல்லது லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லாஸை வந்துட்டு கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த லெவல்ஸ்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். மீதி எதுவும் இந்த லெவல் கூட வந்துட்டு இருக்குது. இது ஒரு டோஜி மாதிரி இருக்குது. சப்போஸ் அன்னைக்கு வந்துட்டு ஏதாச்சுன்னா வந்துட்டு பார்த்துக்கலாம். இல்லைனா இன்றைக்கே கூட வந்துட்டு இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே ரெட் கேண்டல் தான். இங்கே பாருங்கள், கீழே இதில் வந்துட்டு விக்கி கூட இருக்குது, மேலே வந்துட்டு சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த கேண்டல்லாம் வந்துட்டு எடுக்கல. இப்போ லாஸ்ட்டு 15 மினிட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளாக் கலர் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நீங்கள் லாஸ்ட் வீக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸோட 15 மினிட்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறத மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்டில் 25 வீடியோஸ் இருக்குது ட்ரேடிங் ஐடியாஸ்ன்றத. அதெல்லாம் போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருந்திருக்கும். நீங்கள் எப்பயுமே வந்துட்டு இந்த 15 மினிட்ஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது. ஓகே, இப்போது இங்கே ஒரு 15 மினிட்ஸோட வந்துட்டு பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ப்ரைஸை வந்துட்டு இங்கே டச் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு வேலிடிட்டி நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு மார்க்கெட்டில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கேப் இருந்ததுன்னா அதை போய் மார்க்கெட் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக இந்த 15 மினிட்ஸோட தான் வந்துட்டு எடுக்கவே கூடாது. சப்போஸ் வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டல் அந்த மாதிரி கேண்டலில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னா அதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு, அதெல்லாம் விட்டுறணும். பட் லாஸ்ட்டு 15 மினிட்ஸோடதை மட்டும் வச்சுக்கணும். நாளைக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டியும் எக்ஸ்பைரி இருக்குது, பேங்க் நிஃப்டியும் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்ம ஃபின் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம், பேங்க் நிஃப்டியும் மார்க் பண்ணணும். பேங்க் நிஃப்டி எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட் இதை வந்துட்டு நான் 15 மினிட்ஸை பிளாக் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அது என்ன எல்லாமே 30 மினிட்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் கேண்டல் மட்டும் 15 மினிட்ஸ் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 6.25 மணி நேரம் தான் ட்ரேட் ஆகுது. அதனால் லாஸ்ட்டாக இருக்க கேண்டல் வந்துட்டு பிளாக் கலரில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். நாளைய விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அக்டோபர் 2 வந்துட்டு மார்க்கெட் லீவு. நான் நாளைக்கு வந்துட்டு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்துட்டு மார்க்கெட்டு ஹை டு லோ ஒரே மொமெண்டம் கொடுத்ததுனால நாளைக்கு நாளான்றைக்கு அல்லது அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த ரிஸ்க்கை வந்துட்டு எடுக்கக்கூடாது. அதனால் நான் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு பார்க்க மாட்டேன். நிஃப்டியில் ஆல்ரெடி நம்ம பட்ட அடிகள்லாம் தெரியும். நான் ஏற்கனவே வந்துட்டு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுதான் வந்துட்டு லெவல்ஸாக வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பேங்க் நிஃப்டியில் இங்கே ஒரு பிளாக் கலர் லைன் தெரியுது இல்லையா? இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு இன்னும் ப்ரைஸ் டச்சே ஆகலை. ஸோ அதனால் அதையும் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் வீக் ஒரு நண்பர் வந்துட்டு சொல்லியிருந்தார், நான் வந்துட்டு போன வாரம் வந்துட்டு ட்ரேட் எடுக்கலை, பட் அவர் வந்துட்டு மிட் கேப் நிஃப்டியில் வந்துட்டு எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருந்தாராமா. அதை வந்துட்டு சொல்லியிருந்தாரு. பட் இன்னைக்கு இங்கே பாருங்க, மார்க்கெட் மேலே இருந்து கீழே இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு இல்லையா? மிட் கேப் நிஃப்டியோட சார்ட்டை எடுத்து பாருங்க. நான் ஏன் மிட் கேப் நிஃப்டி ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.